அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். பீச் வேலைக்கு கவுர் முறுக்கு வந்தோம். கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதிவு போட்டோம். சரி தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா மோட்டரும் இறக்கல. சரி தண்ணி குடிக்கலான்னா தண்ணியும் குடிக்க முடியல. மிஷினை வண்டியில் கட்டிட்டோம், அதனால் அவுக்கவும் முடியல. என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு மாமா கொல்லிலேருந்து தேங்காவை ஆட்டையை போட்டாச்சு. நான் தான் ஏறினேன், ரொம்ப கஷ்டமாக இருந்து அந்த பதிவு அதில் கொடுத்துருக்கு பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஏறுறது, கொஞ்சம் சிரமமாக இருந்து ஏறியாச்சு. சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு ஒரு பழமொழி கேள்விப்படுறீங்களா? நம்ம தலப்பா கட்டுறது யோகாவில் வந்ததுக்கப்புறம் தலப்பா கட்டுறது வழக்கமாச்சு. அது நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, அதெல்லாம் கடந்து விட்டுருங்க. அதில் ஆன்மீகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் ஒரு பக்கம் விட்டாலும் அந்த தலப்பா எனக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணுது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வண்டியோட ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம் நானும் என் மகனும். அதை தூக்கிறதுக்கு இந்த தலப்பா பயன்பட்டுச்சு. ஒரு 5 நாளுக்கு முன்னாடி ஆற்றுல போய் வலை வீசும் பொழுது ஒரு முள் புதாரில் வீச்சு வலை மாட்டிக்கிச்சு. அந்த பாலவத்தில் இறங்கிறதுக்கு இந்த தலப்பா தான் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ சாக்கெலாம் எதுவும் இல்லைல்ல, இப்போ எது ஹெல்ப் பண்ணியிருக்கு நீங்களே பாருங்கள், என்னுடைய தலப்பா தான். அதாவது நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சியோ, இல்லை நம்மளை வச்சியோ, நம்ம கூட இருக்கிற நண்பர்களை வச்சியோ, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எதையோ விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தூக்கி அப்பால் போடுங்க. நமக்கு அது பயன் தருதா, நமக்கு அது உதவிகரமாக இருக்கா, அதை பயன்படுத்துங்க. ஒரு ஓட்ட வண்டி வச்சுக்கிறான்டா, இந்த வண்டி இதெல்லாம் ஒரு வண்டியாடா வச்சுருக்கான், அந்த வண்டி அவனை பெரிய இடத்த கொண்டு போய் காட்டும், கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி தான் இந்த தலப்பா. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க, வெய்ய காலத்தில் கைட்டி போட்டு படுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தேங்காவை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோம் நான் என் மனைவி தான். பாருங்கள் எவ்வளோ தேங்காய் இளநீ இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை யார் விமர்சனம் பண்ணாலும் அதை தூரம் கிடாச்சிட்டு நீங்கள் அதை மதிக்க கற்றுக்குங்க. நான் தலப்பாயை மதிக்கிறேன், அது எனக்கு மதிப்பு கூட்டுதலை சேர்க்குது, புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் மலட்டும். இளநீ குடிச்சிட்டு அடுத்த பதிவு சொல்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். தண்ணி இல்லை, கரண்ட் நின்று போச்சு. தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இளநீ வெட்டலான்னு வந்தோம். ஆனால் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மரம் ஏறதுனால ரொம்ப ப்ரீத்திங் பிரச்சனை வருது. எந்த ஒரு வேலையும் கண்டினியூட்டியாக செஞ்சுட்டு இருந்தால் தான் அந்த வேலை மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்க முடியும். ரொம்ப டயர்டாக இருக்குது. பாருங்க இளநீ அறுக்கிறேன், இப்படி தான் உதைக்கணும். யார் விட்டு கொல்லின்னு தெரில.